Statistics 2 ஏப்ரல் 2026க்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ. ஏற்கனவே இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த 5 சாப்டரையும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் அந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருப்பேன் 4 கொஷின் பேப்பர் படித்தாலே இந்த பேப்பரை கண்டிப்பாக நம்மளால கிளியர் பண்ண முடியும். 50 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கே நமக்கு இந்த 4 கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணோம். ஸோ அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 50க்கு மேலே எய்ம் பண்ணுறவங்க 5 சாப்டரையும் கிளியராக படிங்க. பாஸ் பண்றதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 4 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா டெரிவேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாலே கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்ற அளவுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இதுலயே வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக இந்த வீடியோ. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வந்து இது ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பர். மொத்தம் நம்ம கிட்ட 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது ஒரு நியூ சிலபஸ் 2023ல இருந்து 24 வரைக்கும். அடுத்தது 2024ல இருந்து 25 to 26. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம கிட்ட 24 to 25 இருக்கிறதுல 2 கொஸ்டின் பேப்பர் அண்ட் 25 to 26ல இருக்கிற ஒரு கொஸ்டின் பேப்பர், இங்க ஒரு கொஸ்டின் பேப்பர், இப்படி 4 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நீங்க எழுதுறது இந்த ஏப்ரல் 26க்கான கொஸ்டின் பேப்பர். ஓகே, இப்ப கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஏப்ரல் 24ல உள்ள இது கொஸ்டின் பேப்பரு. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு டெஃபினிஷன்ஸ் தான். 5 சாப்டர்ல இருந்தும் டெஃபினிஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க அண்ட் ரிப்பீட்டடான டெஃபினிஷன்ஸ் தான் இருக்கு. புதுசா நமக்கு எந்த டெஃபினிஷனும் இருக்காது. நீங்க பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், எம்பெரிக்கல் அப்ரோச் டெஃபினிஷன் எல்லாமே டெஃபினிஷன் தான். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னா என்ன, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா என்ன, எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினிஷன், பிடிஎஃப், இது வந்து ரிப்பீட்டடா கேட்கறதுனால இந்த 4 கொஸ்டின் பேப்பருக்கான 2 மார்க்ஸை எழுதி வச்சு படிச்சாலே நமக்கு இதை வந்து எல்லாத்தையும் எழுத முடியும். ஸோ இங்க வரைக்கும் நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சா. அண்ட் இந்த கொஸ்டின் நம்பர் 13 எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இதுதான் கொஸ்டின் நம்பர் 13ஆ இருக்கும். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த அடிஷன் தியரம். ஸோ இது 13ஆ இருக்கலாம், இல்லைன்னா 17ஆ இருக்கலாம். நம்பர் தான் மாறி இருக்கும், பட் டெஃபினட்டா இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14. ஸோ கொஸ்டின் நம்பர் 14 வந்து ஒரு ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் அப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டானது எம்ஜிஎஃப் ஆஃப் பைனாமியல் அண்ட் மீன் வேரியன்ஸ் ஆஃப் பாய்சான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே காம்பினேஷன். எம்ஜிஎஃப் அதோட சேர்ந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் இப்படி சேர்த்து படிக்கணும். சேர்த்து படிச்சா எம்ஜிஎஃப் தனியா கேட்டா எம்ஜிஎஃப் எழுதலாம், மீன் மட்டும் கேட்டா எம்ஜிஎஃப் பிளஸ் மீன் எழுதணும். ஒருவேளை வேரியன்ஸோட கேட்டா எம்ஜிஎஃப் பிளஸ் மீன், எம்ஜிஎஃப் ஓட வேரியன்ஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 3 கான்செப்டையும் சேர்த்து படிச்சிட்டோம்னா நமக்கு இது ரொம்ப ஈஸி. 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல எய்தர் எம்ஜிஎஃப் மட்டும் கேட்கலாம், இல்ல மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த 3 கான்செப்டையும் சேர்த்து படிச்சா 2 5 மார்க் டெஃபினட்டா எழுதலாம். ஏற்கனவே ஒரு அடிஷன் தியரம் பார்த்துருந்தோமா, அது எழுதலாம். அண்ட் அடுத்தது 10 மார்க்ல ப்ராபபிலிட்டி கொஸ்டின். இங்கேயும் நமக்கு ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா இருக்கும். கொஸ்டின் நம்பர் தான் வேரி ஆயிருக்கும். இது ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கொஸ்டின். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் 10 மார்க்ல இருக்கு. அண்ட் அனோவால இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வருது. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தா இன்னும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி இருக்கும். எல்லாமே தியரி கொஸ்டின்ஸா, ஒரே ஒரு கொஸ்டின் தான் நமக்கு ப்ராப்ளம் தியரி. அண்ட் அகைன் நீங்க பாருங்க இது என்ன கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இதை கொஸ்டின் பேப்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன், பிரிண்ட் எடுத்து ஒரு காப்பி வச்சு படிங்க. இது ஏப்ரல் 25, நீங்க எழுதுறது ஏப்ரல் 26. ஸோ இங்கேயும் அதே கொஸ்டின் இருக்கா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அடிஷன் தியரம். என்ன அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதே எம்ஜிஎஃப் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், அதே மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். மற்ற கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வேரி ஆயிருக்கு. ஸோ நீங்க ஒரு ரெண்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு நார்மல் ப்ராபபிலிட்டி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரீட்ல இருந்து ஒரு கொஸ்டின். அண்ட் இங்க பாருங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட், ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கொஸ்டின், ஒரு அனோவா கொஸ்டின். அண்ட் இந்த அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சை ஸ்கொயர், அதுலயும் இதே தான் கேட்டிருப்பாங்க. இந்த ஏப்ரல் 24லயும் அதுதான், ஏப்ரல் 25லயும் அதுதான். ஸோ எல்லா கொஸ்டினும் ரிப்பீட் ஆகுமானா ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் செலக்டிவா இந்த மீன் வேரியன்ஸ், எம்ஜிஎஃப்,
அடிஷன் தியரம் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ். அண்ட் டிஃபைன் ப்ராபபிலிட்டி, பேஸ் தியரம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் கூட ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ் தான் இது. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லாம் தியரி பார்ட்டா. அண்ட் அகைன் 13th அதே தான் கொஸ்டின். இது வந்து என்ன கொஸ்டின் பாருங்க, November 24. ஸோ November 24லயும் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இங்க மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன இருந்ததுன்னா எம்ஜிஎஃப் ஆஃப் பைனாமியல் இருந்தது. இங்க அதுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சை ஸ்கொயர் அண்ட் எம்ஜிஎஃப் ஆஃப் நார்மல். ஸோ எம்ஜிஎஃப் 4மே படிக்கணும். பைனாமியலுக்கும் படிக்கணும், பைனாமியல், பாய்சான், இது ரெண்டும் டிஸ்கிரீட், இது வந்து நார்மல் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல். எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்போனென்ஷியல் இந்த 4த்துக்குமே நம்ம எம்ஜிஎஃப், வேரியன்ஸ், மீன் எல்லாமே படிக்கணும். அண்ட் இங்க நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற கொஸ்டின் இது, ப்ராபபிலிட்டி கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அண்ட் அதுக்கப்புறமா மொமெண்ட்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. மொமெண்ட்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்றது மீன் அண்ட் வேரியன்ஸ் அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். அண்ட் இதுவும் நமக்கு ஈஸியான கொஸ்டின் தான். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஒரு இது கேட்கலாம், அனோவா கேட்காம ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சை ஸ்கொயர்லேருந்து அதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. இது April 2025க்கான கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரீவியஸ் அரியராக எழுதின கொஸ்டின் பேப்பராக இருக்கும். இதில் உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம கண்டிப்பாக எழுதலாம்னா இங்கே ஒரு ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸ் நம்மளால எழுத முடியும், மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் எழுத முடியும், எம்ஜிஎஃப் ஆஃப் பாய்சான் இது ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின். சை ஸ்கொயருக்கு வந்து யூசஸ் படிக்கணும், அப்ளிகேஷன் யூசஸ்ன்னு அப்ளிகேஷன்ஸ் ஒன்று தான், அதோட கண்டிஷன்ஸ் சை ஸ்கொயருக்கான கண்டிஷன்ஸ் படிக்கணும். இது எல்லாமே அதுக்கான இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டி டிஸ்ட்ரிபியூஷனும் 2 தடவை ரிப்பீட்டடா கேட்டிருக்க கொஸ்டின். அண்ட் இங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல கொஞ்சம் சம்ஸ் இருக்கு. இங்க ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம், இது ஒரு அனோவால இருந்து ஒரு கொஸ்டின். அண்ட் நடுவுல 4th சாப்டர்ல இருந்து சை ஸ்கொயர் ரிலேட்டடா உள்ள கொஸ்டின்ஸ் தான் 4th சாப்டர்ல கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க சை ஸ்கொயரை பத்தி டீடைல்டா அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட கண்டிஷன்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா வாட் இஸ் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், அதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டா இதுல எழுதலாம், இல்ல வெறும் ப்ராப்பர்ட்டி கேட்டாலும் எழுதலாம். ஸோ அதை பத்தி டீடைல்டா படிச்சிருந்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் நம்ம சை ஸ்கொயர் பத்தி எழுதலாம். 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இந்த கொஸ்டின் பேப்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். இந்த கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன்லாம் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ ஏற்கனவே 2 கொஸ்டின் பேப்பர் சால்வ் ஆயிருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நவம்பருக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.